புலம்பெயர்ந்த சிற்றிதழ்கள் அல்லது இதழ்கள், பத்திரிகைகள் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட இதழ்கள் வெளிவந்த வரலாறு இருந்தது என்பதை நான் என்னுடைய பல கட்டுரைகள் தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்தோர் இதழ்கள் குறித்து ஒரு 4 கட்டுரைகள் அந்த இதழ்கள் குறித்தே எழுதியிருக்கின்றேன். அதில் ஒரே நேரத்தில் அப்படி 150 இதழ்கள் வந்தனவென்றல்ல, இதுவரையில் புலம்பெயர் இலக்கிய பரப்பிலே ஒட்டுமொத்தமாக 180 இதழ்கள் வரையில் தடம் பதித்துள்ளன என்பதால் என்னுடைய அந்த கணிப்பா இருந்தது. அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இதழ்கள் வந்து வந்து நின்று போன அந்த வரலாறுகள் இருந்திருக்கின்றன. இந்த மௌனம் இதழ் கிடைத்த தன்மை பற்றி முதல்ல நான் குறிப்பிட வேண்டும். தாய்வீடு பத்திரிகையினர் அண்மையிலே வந்து இலங்கையில் ஒரு சந்திப்பு ஒன்றை செய்திருந்தார்கள். அந்த சந்திப்புக்கு நானும் சென்றிருந்தேன். முதல் நாள் சென்றிருந்த போது திலீப் அண்ணருடைய அந்த மேசையில இந்த மௌனம் இதழை கண்டேன். கண்டவுடன் ஏதோ ஒரு இந்த முத்துலிங்கன் சொல்றதை போல வந்து விட்டாயா என் ஆசை மகனே என்று அந்த தொலை என்ற ஒரு சிறுகதை எழுதி போட்டு திடீரென்று காணா போன பிறகு ஒருக்கா கண்டுபிடிச்சா போல கட்டி அணைக்கணும் போல இருந்தான்னு எழுதுவார். அதே போல எனக்கு அது பெரிய வியப்பு, அந்த தாங்கி இல்லாம இருந்த அந்த வியப்பு என்ன, இந்த மௌனம் இப்படி ஒரு 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 திரட்டா வந்து கிடைச்சிருக்கே என்று சொல்லி ஒரு பெரிய வியப்பு. இதான் அந்த இதழ். அப்ப உடனே கேட்டேன், திலீபண்ணரை கேட்டேன், இந்த சஞ்சிகை எப்படி வந்தேன்னு சொன்னார் இது தன்னோட வந்த நண்பருக்கு கொண்டு வந்தது, யாருக்கும் கொடுக்கறது கொண்டு வந்தது. ஆனா எனக்கு மேலதிக விவரங்கள் தெரியவில்லைன்னு சொன்னார். வேற இதழ்கள் இருக்கிறான்னு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு பின்னர் நண்பர் ரமேஷ் வந்தார். 2 பேருமே அந்த இதழை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள என்பதிலேயே குறியாக இருந்தோம். இறுதியாக அந்த 2ஆம் நாள் இல்ல 3ஆம் நாள் எங்களுக்கு இந்த இதழ்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இல்லை நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், இதுவரை எத்தனையோ சஞ்சிகள் தொடர்ச்சியா வந்த சஞ்சிகளை வாசித்திருக்கிறோம், தேடி சேகரித்திருக்கிறோம். ஆனால் நான் அறியவில்லை, இதுவரையில் புலம்பெயர்ந்தோர் இலக்கிய பரப்பிலிருந்து வந்த இதழ்களை திரட்டாக தொகுத்த முயற்சி என்பது இதுதான் முதல் முயற்சியாக இருக்கும் என்பது என்னுடைய அவதானமாக இருக்கிறது. நீங்கள் இங்க என்ன நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருப்பவர்கள் இதை பற்றி இல்லை வேற தொகுப்பு வந்திருந்தால் அதை பற்றி நான் குறிப்பிடலாம். வேறு திரட்டுகள் வந்திருக்கின்றன. இப்ப ஈழத்தில் வந்த தொகுப்புகளை புலம்பெயர்ந்ததற்கு பின்னர் தொகுத்த புதுசு போன்ற இதழ்களை தொகுத்திருக்கிறார்கள். ஆனா புதுசு வந்து ஈழத்துல வந்த இதழ். ஆனா அந்த முயற்சியை முன்னெடுத்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள். அப்படி இல்லாமல் ஒரு முதலாக ஒரு திரட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு இதழ் தொகுப்பு என்று நான் மௌனத்தை குறிப்பிடுகிறேன். இந்த மௌனம் வந்து 6 இதழ்கள் இதுவரை வந்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னால் ஜூன் ஜூலை 93 தொடக்கம் 95 96 வரைய வந்த அந்த ஆண்டு காலத்திலே கடந்த அந்த 3 வருட அந்த இடைவெளியிலே 6 இதழ்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் காலாண்டு இதழ் என்றுதான் தொடங்கினது. ஆனா இதழ்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களோடு அது ஒரு நீண்ட ஒரு இடைவெளியை எடுத்து வந்திருக்கிறது என்பது இங்கே நான் குறிப்பிடக்கூடிய விஷயம். முதலாவதாக இந்த சிற்றிதழ்கள், அதாவது இந்த புலம்பெயர்ந்த இதழ்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுகின்றது, புலம்பெயர்ந்தோர் மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலாவது இதழ் இதழ். என்னுடைய தேடலின்படி ஆரம்பத்திலே நான் தூண்டிலை தான் முதல் இதழ் என்று முன்னர் சில கட்டுரைகளே எழுதியிருந்தேன். ஆனால் அது பின்னர் அந்த தகவல்களை இட்டைப்படுத்துகின்ற போது தூண்டிலை விடவும் பிரான்சிலிருந்து வெளிவந்த தமிழ் முரசு என்ற சஞ்சிகை தான் முதலாவது இதழ் என்று ஒரு ஆதாரம் கலைச்செல்லந்தருடைய கட்டுரை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த கருத்துடன் தான் புலம்பெயர்ந்த இதழ்கள் பற்றிய அந்த கருத்தை, அந்த ஒரு முதல் இதழ் என்ற அந்த பதிவை நாங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது 1981 நவம்பரில் பிரான்சிலிருந்து வெளியாகிய தமிழ் முரசு என்ற சஞ்சிகை தான் புலம்பெயர்ந்தோர் மத்தியிலிருந்து வந்த முதலாவது சஞ்சிகை. அதை பற்றி கலைச்செல்வன் எப்படி சொல்றாருன்னு சொன்னால், பிரான்சின் புகலிட இலக்கியத்தின் உருவாக்கம் கார்த்திகை 81 வெளியான தமிழ் முரசு என்னும் சஞ்சிகையுடன் உருவாகின்றது. இலங்கை தமிழரிடையே 1981 ஆண்டில் உருவாகிய சில காலங்களிலேயே அஸ்தமித்து போன பாரிஸ் தமிழர் இயக்கத்தினால் முதல் தமிழ் முரசு 81 ஆண்டு நவம்பர் மாதம் வெளியாகியது என்று பிரான்ஸ் தமிழ் சஞ்சிகை என்ற பதிவு என்ற கட்டுரையில கலைச்செல்வன் குறிப்பிடுகிறார். அதுக்கு பிறகு வேறு இதழ்கள் வந்தாலும் கூட
ஜெர்மனியிலேருந்து 88ல தூண்டில் என்ற சஞ்சிகை வருது. ஒரு 72 இதழ் வரை வந்திருக்கின்றது. இதை பற்றி நான் இத்தோட நிறுத்திக் கொள்கிறேன். சொன்னா இந்த தகவல் இது போதும் நினைக்கிறேன். இதை தவிர ஒவ்வொரு சஞ்சிகைகளும் தமக்கென்ன தனித்துவமான பாணிகளை கொண்டு வந்திருக்கின்றன. இப்பொழுது நான் பேச வந்த விடயம் வந்து இந்த மௌனம் என்ற இதழ் 6 சஞ்சிகைகளின் திரட்டாக இருந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இதழை கொண்டு வந்தவர்கள் முக்கியமாக நாங்கள் அறிந்த கவிஞர் கிபி அரவிந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய தோழர் சுந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய கிபி அரவிந்தன் மற்றும் முகிலன் மற்றும் பரன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்லாம் இணைந்து இந்த இதழை கொண்டு வந்திருக்காங்க. அதுல முதன்மை தொகுப்பாசிரியராக கிபி அரவிந்தனும் இணை தொகுப்பாசிரியராக கானா முகுந்தன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். இந்த தொகுப்பை விக்னேஸ்வரன் அவர்கள் வெளியீட்டாளராக இருந்து இந்த தொகுப்பை செய்திருக்கின்றார். இந்த சஞ்சிகையுடைய உள்ளடக்கம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது புலம்பெயர்ந்தோர் இதழ்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அந்த பண்பு இந்த இதழிலும் இருந்திருப்பதை நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஏதென்று சொன்னால் ஈழத்து, அதாவது தாயகம் சார்ந்த தாயக உணர்வு சார்ந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய பண்பு மற்றும் புகழடைந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புகழடைந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அல்ல அவர்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அமையக்கூடிய படைப்புகள் மற்றும் மிக காத்திரமாக வந்து மிக கனதியாகவும் ஒரு உரையாடலுக்குரிய விடயமாக இருக்கக்கூடியது அரசியல் சார்ந்த உரையாடல்கள். இவ்வாறாக இந்த 3 பின்னணியில இந்த இதழை நான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதாவது ஈழ போராட்ட பின்னணியிலே ஈழத்து அரசியல் நெருக்கடிகள், உள்நாட்டு யுத்தத்தின் கோரங்கள் மற்றும் அந்த இடப்பெயர்வு சார்ந்த வழிகள் இவற்றை பேசுகின்ற தன்மை மற்றும் புலம்பெயர் வாழ்வு, தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்த அந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல்கள், கலாச்சார முரண்பாடுகள், அதிர்ச்சிகள், இவ்வாறான அந்த அந்த பிரதேசத்தில் எப்படி தங்களை நிலைப்படுத்திக் கொள்வது என்றவாறான பல்வேறு பின்னணியில் அமையக்கூடிய படைப்புகளை கொண்டு வருவது இன்னொரு வகையாக இருக்கும். அதை தவிர பல்வேறு அதாவது அவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு அனைத்துலக பின்னணியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்தவர்கள் அந்த ஏனைய சமூகங்களில் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்கள் அல்லது வாழ்வியல் அந்த முறைமைகளை வந்து எங்களுடைய சமூகத்துக்கு வந்து அதாவது கொடுத்தலும் வாங்கலும் என்று சொல்வது போல அது கூடுதலாக மொழிபெயர்ப்பு கூடாக வந்து சேர்க்கின்றது. உண்மையிலே நான் பார்த்தேன் புலம்பெயர் சஞ்சிகள், அது கணிசமான சஞ்சிகள் சிலவற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்படி இருந்தாலும் எல்லா சஞ்சிகைகளையும் அந்த நடத்துகின்ற அந்த குழுவினர் வந்து அவர்களுக்குரிய அரசியல் கருத்துக்களோடு தான் அவற்றை வெளியிடுவார்கள். சிலவற்றிலே கொஞ்சம் அரசியல் கருத்துக்கள் காட்டமாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். நான் யோசிப்பதுண்டு, ஏன் இந்த இதழ்கள் வந்து இன்னும் திரட்டுகளாக வரவில்லை என்று. திரட்டுகளாக வர்றதுக்கு சில பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமான வந்து அரசியல் சார்ந்த விமர்சன கருத்துக்கள். சில அந்த நேரங்களில் அந்த இதழ்களை வெளியிடுகின்ற போது அவர்கள் தெரிந்தோ தெரியாமல பல கருத்துக்களை வந்து காட்டமாக விமர்சித்திருப்பார்கள். ஆனா அவற்றை வந்து பொது வழியில கொண்டு வருகின்ற போது பல்வேறு சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளக்கூடும். அது முதலாவது காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த திரட்டுகளாக வர்றதுல அவர்கள் தாமதிப்பதற்குரிய முக்கியமான காரணம். இரண்டாவது, அந்த இதழ்கள் வந்து அந்த ஆரம்ப காலத்திலே வந்த போது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ரோனியோ பண்ணி அல்லது கையால் எழுதி அதை போட்டோ காப்பி எடுத்தோ ரோனியோ பண்ணியோ பின்னர் அது பிற்காலங்கள்ல தட்டச்சு செய்து அவர்கள் கொண்டு வரைக்கல சிறு சிறு குழுக்களாகத்தான் அந்த வேலையை செய்திருந்தார்கள். சில இதழ்கள் வந்து முழுமையாக கிடைக்காத நிலைமையிலையும் கூட இருக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. ஆகவே அந்த வகையிலே இந்த இதழ் உள்ளடக்கம் என்பது புலம்பெயர்ந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சில தெளிவூட்டல்களுக்காக பிற மொழியாளர்களுடைய படைப்புகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்து கொடுப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த உள்ளடக்கம் இந்த மௌனத்தினுடைய உள்ளடக்கம் இவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் அறிந்த நிரம்ப படைப்பாளிகள் இந்த இதழிலே வந்து பங்களித்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இங்க நாங்கள் குறிப்பிட முடியாது, சிலவற்றை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். குறிப்பாக வந்து இதுல வந்து கவிதைகள் வந்திருக்கின்றன, சிறுகதைகள் வந்திருக்கின்றன மற்றும் கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அதை விட நேர்காணல் இருந்திருக்கிறது, தமயந்தியினுடைய ஒளிப்படங்கள் இந்த இதழை வந்து இருக்கின்றன. அதை விட நாடக பிரதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. சிறு சிறு கொசுறு செய்திகளா இருக்கக்கூடிய சின்ன சின்ன
ஆஹ் அதாவது இந்த ஜெயந்திசன் கதைகள் எழுதிய கலாமோகன் போல ஒரு குட்டி கதைகள் அல்லது குட்டி அனுபவங்களை அந்த குலம் அவற்றை நிரப்புவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று அதுக்குள்ளால எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த மனநிலைகள், அவர்களுடைய அந்த கீழான எண்ணங்கள் அல்லது மனப்போக்குகள், எவ்வாறான கோணல் மாணலான அந்த நிலைமைகள் இருக்கிற என்பது அந்த சின்ன சின்ன குலம் அதற்கு நிரப்பி இருக்கிறது. இதுல முக்கியமாக இதுல கட்டுரைகள், மிக அருமையான கட்டுரைகள் உள்ளடங்கி இருக்கிறது. சில ஒன்றெண்டு கட்டுரைகள், அந்த பேர்களை நான் முதல்ல பட்டியல்படுத்தலாம். நீங்கள் உங்களை இந்த 6 இதழ்களையும் தனித்தனியாக நூலகம் ORG-ல அவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இதழ்களை அந்த இடத்திலே நீங்கள் சென்றவற்றை வாசிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும். இங்கே சிலவற்றை நான் எடுத்து காட்டலாம்னு சொன்னால், இந்த கட்டுரைகள்ல ஒண்ணு ஈழத்தில் ஈழத்தில் நடக்கக்கூடிய அந்த நிலைமைகளை சொல்லக்கூடிய கட்டுரைகள் இருந்திருக்கின்றன. தேவைகளை பொறுத்து, குறிப்பாக கோமல் சுவாமிநாதனுடைய அந்த இதழிலே சில கட்டுரைகளை தேவையின் பொருட்டு நன்றியோடு பிரசுரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேற்று நாட்டு இதழ்களிலே வந்த கட்டுரைகளையும் மொழிபெயர்த்து குறித்த அந்த துறை சார்ந்தவர்களிடம் கொடுத்து மொழிபெயர்த்து கூட அந்த கட்டுரைகளை எல்லாம் இங்க பிரசுரித்திருக்கிறார்கள். இப்ப இதுல இந்த பாரிஸில் ஒரு குட்டி இந்தியா, ஒரு இலக்கிய பார்வை, பேசும் மணி, மற்ற வெண்திரையில் ஒரு கருவல் என்று சொல்லி ஒரு சினிமா சார்ந்த கட்டுரை, பண்பாடு என்றால் என்ன என்ற கட்டுரை, பிரெஞ்சு தொலைக்காட்சி வரன் என்பவர் எழுதிய கட்டுரை, புதுமைப்பித்தன பெரிய ராஜமாதான் எழுதியது, கிபி அரவிந்தன் மௌன உடைவுகள், மர்முத் தர்விச பற்றி கீதாவும் எஸ் வி ராஜதுரை அவர்கள் மொழிபெயர்த்த விஷயங்கள், அல்லது பிரான்ஸ் பெயரிடுதலும் அடையாளமும் கீதா கணபதி துரோ, இவ்வாறாக ஒரு மிக முக்கியமான நிரம்ப கட்டுரைகள், இப்ப வரன், அடூர்ல மாமன்னா கோபாலகிருஷ்ணன், ஜமுனா ராஜேந்திரன், ராஜமாதானன், சமுத்திரன், இவ்வாறாக நாங்கள் அறியப்பட்ட பெரிய பெரிய படைப்பாளிகள். ராஜமாதானனுடைய கட்டுரை அந்த ஒரு அனுபவத்துல கூட அவர் எழுதியிருப்பார். இந்த இதழ் தொடர் சார்பாக எழுதுகின்ற போது பன்னீர்செல்வத்தை தான் தொடர்பாளரா இங்க கிபி அரவிந்தன் அவர்கள் தமிழ்நாட்டிலே வச்சிருந்தார். அது பயணத்தில் தவறவிட்ட ஒரு குழந்தையை தேடி கண்டுபிடிப்பது போல 30 ஆண்டுகளுக்கு பின் இந்த தொகுப்பை நாங்கள் மறுபிரசனம் செய்திருக்கின்றோம் சொல்லி தொடங்கியிருக்கிறோம். அதுல பன்னீர்செல்வம் நினைக்கிறேன் அவர் தான் போய் இந்த ராஜமாதனோட கதைச்சு இந்த கட்டுரையை வாங்கியதாக அந்த சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நிரம்ப எல்லாம் சேரும். இந்த இவ்வாறாக நிரம்ப கட்டுரைகள் இருந்தாலும் இந்த கட்டுரைகளுக்கு ஊடாக ஒரு பொதுமையான ஒரு பார்வையும் இருக்கின்றது. அதே நேரத்துல எந்த விஷயத்தை நாங்கள் எப்படி இந்த வாசகர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தேவை அறிந்து, அரசியல் தேவை மற்றும் இலக்கிய தேவை அறிந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாங்கள் காணக்கூடியா இருக்கிறது. அதே போல மிக அற்புதமான கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாம் இந்த இதழில் துவக்கப்பட்டிருக்கின்ற கவிதைகள்ல கிபி அரவிந்தனை பற்றி எங்களுக்கு தெரியும். கிபி அரவிந்தன் விட அற்புதமான ஒரு கவிஞர். அவர் தமிழ்நாட்டில் இருந்த போதும் சரி, அதற்கு பின்னரும் கூட நிரம்ப படைப்புகளை கொண்டு வந்திருக்கிற கவிதை தொகுப்புகளை கொண்டு வந்திருக்க மிக அற்புதமான கவிதைகளை தந்தவர் கிபி அரவிந்தனுடைய கவிதைகள். அதை விட கிறிஸ்டின், நாகதிலகன், நான் அறியல, நாகதிலகனுடைய சிறுகதைகள் கவிதைகளை எல்லாம் தான் மௌனத்திலான என்னால வாசிக்க முடியாது. நாகதிலகன் யார் என்று கூட இதுவரை நான் அறியல. சுவிசை சேர்ந்தவர் என்று இதுல இருக்கு, இந்த பதிவில் இருக்கு. ரொம்ப தொடர்ச்சியாக எல்லா இதழ்களையும் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அதை விட மர்முத் தர்வீசனுடைய ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை, அதை நான் இங்க ஒரு ஆதாரத்துக்கு நான் எடுத்து காட்ட வேணும். அதை கருணாராமூர்த்தி அவர்களுடைய கவிதை மற்றும் சிறுகதை, வாசுதேவன், இளவால விஜயேந்திரன், தமயந்தி, செல்வம் அதீந்திரன், சோலைக்கிளி, கான ஆதவன், தமிழ்நாட்டிலிருந்து ஜெயமோகன், இலங்கையிலிருந்து சேனா போனா சிவனேசு, மைதிலி அர்லே, அம்முனா புஷ்பராஜன் ஒரு தொகை படைப்பாளிகள் இந்த இதழில் கவிதை எழுதியிருக்கிறார்கள். சில கவிதைகளை தேவையின் பொருட்டு மீள்பிரசுரம் செய்திருக்கிறார்கள். அப்ப அதனுடைய அரசியல் நோக்கம், அந்த தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக கூட இருக்கும். சிறுகதைகளும் கூட சுவிசிலிருந்து நாகதிலகன் மற்றும் ஒட்டகச்சிவிங்க என்று சொல்லி ஒரு போத்துக்கல் கதையை தமிழில் மனசு என்று ஒருவர் மொழிபெயர்த்திருக்கிறார். என் கே ரகுநாதனுடைய நிலவிலே பேசுவோம் இங்க மீள்பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட செவிவழி கதைகள் என்று சொல்லி அனாமிகன் எழுதியிருக்கிறார். அதை விட போனா கருணாராமூர்த்தி,
இவ்வாறு பலருடைய கதைகள் வந்து இங்க அமைந்திருக்கின்றன. உண்மையிலே இந்த தொகுப்பு கூடாக நான் கண்டு கொண்டது என்னன்னு சொன்னால், புலம்பெயர் தொகுப்புகள், ஆரம்பால தொகுப்புகளை நீங்க வேணுமெண்டா 1-2 தொகுப்புகளை நீங்க தட்டி பார்க்கலாம். சரியான காரமா தான் இருக்கு. இப்ப சமர் போன்ற இதழ்கள் எல்லாம் மிக காரமான அரசியல் கருத்துக்களை கொண்டு வந்திருந்தது. புதுமை போன்ற சஞ்சிகைகள், மற்றது தூண்டில் போன்ற சஞ்சிகைகள் எல்லாம் மிக காரசாரமாக தான் வந்து கொண்டிருந்தன. சில பெரிய வரலாறு எல்லாம் இருக்குதுல்ல. சில சஞ்சிகளை எரித்திருக்கிறார்கள், ஆட்களுக்கு கொலை அச்சுறுத்தல் நடந்திருக்கிறது. இந்த இதழியல் செயற்பாடு மற்றும் இந்த இதழியல் சூழலை வளர்த்தெடுத்த சபாலிங்கம் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். இவ்வாறாக பல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த இதழிலையும் வந்து சபாலிங்கம் கொல்லப்பட்ட அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கின்றது. ஆனால் நான் சொல்ல வர்ற என்ன சொன்னால், மிக நிதானமான மொழியும், நிதானமான அந்த கட்டுரைகள் மற்றும் அந்த விடயதானங்களை உள்ளடக்கின்ற தன்மை குறிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இப்ப நீங்கள் புதுமையோ அல்லது தூண்டில எடுத்து வச்சு கொண்டு பார்க்க அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அல்ல ரயாகரன்ற சமரை எடுத்து வச்சு கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கு ரொம்ப தெரியும். இதை விட ஓரளவு மென்போக்காக போன இதழ்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. சிறுவர் அமுதம், மற்றது ஐபிசி வெளியிட்ட சில சஞ்சிகைகள் அப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து வந்து எஸ்போ அவருடைய முயற்சியில வந்த சஞ்சிகைகள் இவ்வாறெல்லாம் இருக்கின்றன. அவற்றில கொஞ்சம் ஒரு மென்போக்கு தன்மை இருந்திருக்கு. ஆனா இந்த இதெல்லாம் வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நடுநிலைமை தன்மையை பேணுகின்ற அதே நேரத்துல மிகவும் ஒரு ஒரு நிதானமான ஒரு போக்கில இந்த படைப்புகள் அமைந்திருக்கிறது முதல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். அதை விட மொழியினுடைய அந்த நேர்த்தி, அது சொல்லலாம் கலை நேர்த்தி என்று சொல்லலாம். நாங்க ஒரு சின்ன ஒரு 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 கொலம் ஒண்ட கொடுத்தாலும் கூட, ஒரு பத்திய கொடுத்தாலும் கூட அந்த பத்தியில வந்து எழுத்துப்பிழை இல்லாமல், அலட்டல் இல்லாமல் மிக அனாயாசமாக அந்த பகுதியை கொடுக்கின்ற அந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். 1-2 விஷயங்களை நாங்கள் எடுத்து காட்டலாம். இதுல வந்து இந்த இதழினுடைய அந்த போக்கை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முதல்ல வாசுதேவனுடைய கவிதை ஒன்றை நாங்கள் எடுத்து காட்டலாம். வாசுதேவன் நாங்கள் நன்கு அறியப்பட்ட ஒரு படைப்பாளி. அவர் பிரான்ஸ் சேர்ந்தவர், மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அப்பொழுது அவர் மட்டக்களப்பு இலங்கையில் இருந்தவர் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்த ஒரு கவிதை ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஒரு எழுமாற்றாக ஒரு கவிதை. வராத கடிதம். நீ அந்த கடிதத்தை எழுதாமலே விட்டிருக்கலாம். எழுதிய கடிதம் தான் வாசித்தால் முடிந்துவிடும். எழுதாமல் விட்டிருந்தால் முடிக்காமல் வாசித்துக் கொண்டே இருந்திருப்பேன். அந்த கடிதத்தில் இருப்பதுதான் இருக்கும். வராமல் விட்டிருந்தால் நினைப்பதெல்லாம் இருந்திருக்கும். நீ அந்த கடிதத்தை எழுதாமலே விட்டிருக்கலாம். உண்மையில இது வந்து ஒரு தாயக நினைவு சார்ந்து நாங்கள் உள்ளுக்கெடுக்கிறக்கூடிய தன்மையா இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது, ஜெயமோகன் வந்து கவிதை எழுதியிருந்தார். அந்த பக்கம் இல்லத்தான், குறைவு அவர்கிட்ட. ஆனால் ஜெயமோகனுடைய கவிதை சபாலிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அடுத்தடுத்த இதழ்ல வந்து சேருது. அது 93 எழுதப்பட்ட கவிதை. ஒரு துப்பாக்கியை பற்றிய கவிதை. துப்பாக்கியை பற்றி எங்கடையாக நிரம்ப எழுதியிருக்கணும். கோப்பை என்ற ஒரு ஷார்ட் பிலிமை கூட குமாரமூர்த்தி எடுத்திருப்பார். மிக அற்புதமா இருக்கும். சின்ன துப்பாக்கி என்றெல்லாம் அடிப்பார். மிக அருமையான கவிதைகள், சிறுகதைகள் எல்லாம் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறது. நான் எங்கடைய ஆக்களை விட்டுட்டு தமிழ்நாட்டில இருந்து ஜெயமோகன் எழுதின அந்த துப்பாக்கி கவிதையை பார்க்கலாம். ஆயுதம் எழுதுற மனிதர்களை கொண்ட பின்பு ஒரு துப்பாக்கி எப்படி இருக்கும்? குறைத்து முடித்த நாயின் கண்கள் போல அதில் குரோதம் மிச்சம் இருக்குமா? அல்லது மெல்லிய புகை எழ ஓய்வரை சுருட்டு போல அமைதி காட்டுமா? ஒரு மனிதனை கொண்டபின் துப்பாக்கி பெருமிதம் கொள்ளுமா? அல்லது தன் உள்நெருப்பை இழந்து விட்டதை அறிந்து விம்முமா? பூகம்பம் முடிந்த நிம்மதியா? அல்லது புதை மணலில் மௌனமா? அதற்கு ஒரு மனிதனை கொண்ட துப்பாக்கியிடம் கேட்க ஆசை, கொல்வதற்காக மட்டும் அதன் உடல் வடிக்கப்பட்டிருப்பதை அது அறியுமா? மரணத்தை தவிர வேறதையும் நினைவுறுத்தாத அப்பொருளை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஒரு மனிதனை கொண்ட துப்பாக்கியை நான் சந்திக்கும் போது மெல்ல அதை தொட்டு கேட்பேன், ஒரு துப்பாக்கியாக இருப்பது பற்றி அது என்ன எண்ணுகிறது என்று. ஒரு மனிதனின் இதயத்திற்குள் அது செலுத்திய தோட்டாவை மீண்டும் சந்தித்தது உண்டா என்று. எழுமாற்றா 2 கவிதைதான் சொல்லுங்க. இதே போல மிக ஆக்ரோஷமான அந்த தன்மை இல்லாமல் விஷயத்தை மிக தெளிவாக உணர்வு கொப்பளிக்கக்கூடிய வகையில இந்த கவிதைகள் ஒரு சில கவிதைகள் எடுத்து காட்டியிருக்கிறேன். அற்புதமான கட்டுரைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், பல சில கவிதைகளை வந்து எங்களுக்கு ஈழத்துல கொண்டு வந்த மிக முக்கியமான எங்களுடைய நுகுமான் சார் அவர்கள். அவ
பாலஸ்தீன கவிதைகளை மொழிபெயர்த்து அதை கொண்டு இப்ப இதுல வந்து மர்மூத் தர்வீஸுடைய கவிதை உண்மையெல்லாம் நீண்ட காலமா தேடி கொண்டு வந்த ஒரு கவிதை எழுதிக்கு ஆகப்பட்டிருக்குது. ஏன்னா திருச்சியில வந்து 94ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்தோர் தமிழர் நல மாநாடு நிறப்பிரிகையோடு சேர்ந்து அவர்கள் அதை முன்னெடுத்த போது அதுல மிக முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் அந்த தொகுப்பில வந்திருந்தன. அந்த கட்டுரை அந்த அந்த தொகுப்பில வந்த கட்டுரைகள் அந்த நேரத்துல வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய ஈழத்தமிழர்கள் வந்து இந்தியாவில் அகதியா இருந்தார்கள். ஆகவே எல்லா ஒரு 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 புலம்பெயர்ந்தோருடைய அவலத்தினுடைய உச்சமான நிலைமையில அந்த தொகுப்பு வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அது ஜமுனா ராஜேந்திரன் இருக்கணும் அதுல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதுல வந்து மர்மூத் தவிஸுடைய ஒரு ஆஃப்டர் த லாஸ்ட் ஸ்கை என்று சொல்லி அது மிக முக்கியமான அந்த தொடர் கடைசி வானத்துக்கு பின் அந்த கவிதையை நான் திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணி கொண்டு எங்க பேச போனாலும் அந்த கவிதையெல்லாம் நான் நினைவுபடுத்தி கொண்டிருப்பேன். இதுல வந்து மர்மூத் தர்வீஸுடைய அந்த ஒரு ஒரு கட்டுரையில ஒரு கவிதையும் அவரோட கண்ட ஒரு பேட்டி. இது வர்றதுக்கு முன்னம் ஒரு குலசிங்க மன்னருடைய ஒரு 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 கடிதம் ஒன்று வந்திருந்தது. அந்த கடிதத்துல அவர் எழுதுறார், நீங்கள் பிரான்ஸ்ல இருந்து இந்த சஞ்சியில கொண்டு வர அதாவது சொல்றார் ஒரு 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 அரைப்பந்தி ஒரு ஏஃபோர்ல ஒரு அரைப்பந்தி வரக்கூடிய ஒரு பந்தியா இருக்கு. அதுல அந்த கீழே இருக்கக்கூடிய பந்தியை வாசிக்கிறேன். பிரெஞ்சு என்றவுடன் காம்யூவும் சார்த்தரும் மட்டும் அல்லவே இன்று எப்படி பிரெஞ்சு இலக்கிய படைப்புகள் வருகின்றன என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதை மௌனம் முன்னெடுக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு இடத்துல வருது. இந்த கேள்வி கேட்டது போல பல்வேறு பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இந்த கட்டுரையில வந்திருக்கின்றன. அதை விட வேற்று மொழி அல்லது வேற்று இலக்கியத்தில இருந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் கூட படைப்புகள் வந்திருக்கின்றன. அதுலயும் அந்த ஒரு படைப்பு இருக்குது வந்து மர்மூத் தர்வீஸுடைய போராட்டம் என்பதற்கும் அதற்கே உரிய அழகும் அழகியலும் உண்டு என்ற ஒரு தலைப்பிட்டு தமிழாக்கமும் குறிப்புகளும் எஸ் வி ராஜதுரை மற்றும் பானா கீதா. இது என்னன்னு சொன்னால் லண்டன்ல இருந்து வந்த ஒரு ஆங்கில இதழ்ல 1986ஆம் ஆண்டுல தர்வீஸ் வழங்கிய பேட்டி ஒன்றை இங்க வந்து மொழிபெயர்த்து அதாவது மொழியாக்கம் செய்து இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு அளவான ஒரு 3-4 பக்கம் இருக்கக்கூடிய அந்த பேட்டி தான். அதை வாசித்த போது நான் இப்பொழுதும் கூட அதை வாசித்த பிறகு கொஞ்சம் விஷயத்தை தேடி கொண்டிருந்தேன். இன்றைக்கு பாலஸ்தீனம் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்குது, பாலஸ்தீனத்துல இஸ்ரேல்கிட்ட எவ்வளவு பகுதி இருக்கு, பாலஸ்தீனம் இங்க காசா மற்றும் வந்த பகுதிகளில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், மக்களுடைய நிலப்பாடுகள் என்ன இருக்குது, இன்றைக்கு அவர்கள் என்ன மாதிரி அவல வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள், இன்றைய உலகம் எல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஏனைய பாலஸ்தீனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எங்க மிக கூடுதலாக புலம்பெயர்ந்திருக்கிறார், இவ்வாறான அந்த தகவல் எல்லாம் கொஞ்சம் தேடி நான் அறிந்தேன். உண்மையிலே அந்த தர்வீஸ் வந்து சொல்வாருன்னு சொன்னால் தர்வீஸை கேள்விப்படுது, நீங்கள் வந்து ஒரு ஏகாந்தி என்றும் நழுவல்வாதி என்றும் சில சமயங்களில் நீங்கள் வர்ணிக்கப்படுகிறீர்களே, இத்தகைய வர்ணனைகள் எது நியாயம் உண்டா? ஒரு கேள்வியே ஒரு வித்தியாசமா தானே. அப்ப இந்த கேள்வியை கிட்ட அந்த கேள்வி கூடாக வரக்கூடிய அந்த பதில்கள் எல்லாம் வந்து எங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய இருக்குது. அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல வந்து ஒரு தாங்கள் வந்து தனிச்சு போயிட, அதாவது எங்கட அந்த அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மற்ற அரபு நாடுகள் எல்லாம் குரல் கொடுக்கின்ற நீங்கள் வெளியில பார்த்து கொண்டிருப்பீங்கள். ஆனா நான் இப்படி ஓடிக்கொண்டே இருந்தேன், புலம்பெயர்ந்து ஓடிக்கொண்டிருக்க ஒரு உண்மையை நான் கண்டேன் என்று சொல்லுவேன். அந்த பேட்டி நான் சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட அரேபிய அதிர்ச்சியின் உச்சக்கட்டம் தான் பெய்ரூட் முற்றுகை. இது வந்து இவர் சொல்றது யாரோட சொன்னா மர்மூத் தர்வீஸ் சொல்றேன், இஸ்ரேலியர்கள் எங்கள் நிலங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தி கனிகளை பறித்து செல்வதற்காக ஒரு அரசியல் சூழலையே சாதகமான நிலைமைகளாக அரசுகள் உருவாக்கியிருந்தன. அரபு நாடுகள் மத்தியில் ஒரு தீவை போல நின்று இஸ்ரேலியர்களை முற்றுகைகளை பாலஸ்தீனியர்கள் துணிச்சலுடன் எதிர்கொண்டிருக்கையில் அரேபியர்கள் எங்களுக்காக தொழுகை நடத்தினார்களே அன்றி வேறு எதுவும் செய்யவில்லை. ஒரு உண்மையை வந்து அவர் அந்த தன்னுடைய வாயால சொல்றார். அதை விட ஒரு பொதுமையாக இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அந்த அவல வாழ்க்கை, அதாவது திரும்பி செல்லுதல் சாத்தியமில்லை, கடந்த காலம்தான், பாலஸ்தீனத்துக்கு செல்லுதல் பற்றித்தான் இப்பொழுது நாம் பேச வேண்டும், திரும்பி செல்லுதல் என்பது காவிய கனவுதான். எதற்காக இந்த கட்டுரையை கடந்து இதுக்குள்ள வந்து இவர் மொழிபெயர்த்து கொடுத்திருக்காருன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று. என்ன சொன்னா எங்களுடைய எங்கேயோ நாம் வாசித்தது நினைவு வருதுன்னு சொன்னா 3ஆம் உலக கவிதைகள் மற்றும் அந்த கவிதைகளுக்கும் ஈழ கவிதைகளுக்கும் இடையில எங்களுக்கு ஒற்றுமை இருக்குது. நான் நினைக்கிறேன் பெர்லின் கலையரசனா இருக்க வேண்டும் ஈழத்தமிழர்களை யூதர்களுடன் ஒப்பிடலாம் என்று மிக அருமையான ஒரு நூல் கூட எழுதியிருக்கேன். அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த 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 கட்டுரைகளை வாசிக்கின்ற போது எங்களுடைய ஈழ கவிதைகள், ஈழ மக்களுடைய வாழ்வியல் அம்சங்கள், எங்களுடைய புலப்பெயர்களை பற்றி சிந்திப்பதற்குரிய அந்த வாய்ப்புகளை கூட இந்த கட்டுரை கொடுத்திருக்கின்ற நான் நினைக்கிறேன். இவ்வாறாக இது ஒரு பெரிய இதழ், ஒரு ஒரு அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருப்பேன். அன்பான நண்பர்களை, நீங்கள் நூலகம் ORG போனீங்கன்னு சொன்னா அவர்களுடைய 6 தொகுப்புகளும் அப்படியே தனித்தனியாக PDF இருக்கு.
இந்த மௌனம் இதழ்கள்ல முக்கியமாக ஆஹ் குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த அடையாளத்தை தக்க வைத்தல். அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் நாங்கள் இப்படி அங்க போன சிதறி விட்டாலும் எங்களுடைய தமிழ் பண்பாட்டையும் அடையாளத்தையும் தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பண்பாடு சார்ந்த கட்டுரைகளை தேடி எடுத்து இங்க சேர்த்திருக்கிறாங்க. அதை விட பொங்கல் பொங்கல் சிறப்பு என்னன்னா நாங்கள் நினைக்கக்கூடாது இந்த பெரிய வணிக சஞ்சிகைகளில் நல்லா ஆடம்பரமாக போடக்கூடிய அப்படியான பொங்கல் மிளகா இருக்க வேண்டும். அவர்கள் அந்த பொங்கலுக்கு ஒரு சிறப்பு ஒரு சின்ன ஒரு இணைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடியது 2 அரசியல் கட்டுரைகள். ஆகவே மிக அற்புதமாக இந்த மௌனம் என்ற இந்த இதழை அவர்கள் வடிவத்திருக்கிறார்கள். இந்த இதழிலே பணியாற்றிய கிபி அரவிந்தனோடு சேர்ந்த அந்த ஆசிரியர் குழுவினர் மிக செம்மையாக திட்டமிட்டு நடுநிலைமையாக ஒரு பதட்டம் இல்லாமல் மிக லாபகமான அந்த மொழிநடையில எந்த காலத்துக்கு நாங்கள் வைத்து இதை பற்றி உரையாடக்கூடிய வகையில் இந்த இதழை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே போன்ற நிரம்ப இன்னும் பல இதழ்களை நான் இனம் கண்டு வைத்திருக்கிறேன். மிக இப்படி இவ்வாறாக கொஞ்சம் ஆழமாக அமைதியாக பேசக்கூடிய இதழ்கள் நிரம்ப புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்திருக்கின்றன. இந்த 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 இவ்வாறான இந்த வரவுகளுக்கு ஊடாகத்தான் நாங்கள் கடந்து வந்த காலங்களை மீள ஒரு முறை திரும்பி பார்ப்பதற்கு இவ்வாறான திரட்டு முயற்சிகள் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றன கூறிக்கொண்டு விரைவில் நான் இது முழுமையான ஒரு கட்டுரையாக எழுவதற்கு விருப்பப்பட்டிருக்கிறேன். கட்டுரையாக வரும்போது நிச்சயமாக உங்களுக்கும் அதை கிடைக்க செய்வேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.